அம்மா நம்ம எது கோயிலுக்கு போகிறோம்? யாருக்கு? சரி சரி. என்ன கோயிலுக்கு? கரெக்டாக சொல்லு. என்ன கோயிலுக்கு? சமயபுரம் மாரியம்மன் கோயில். சரி ஓகே. வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவோட நான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வர்ணிகா சொன்ன மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். கூடவே ஸ்ரீரங்கம் கோயிலையும் பார்க்க போகிறோம். வர்ணிகாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி சமயபுரம் போகிறோம். சமயபுரம் சேலத்துலேருந்து 140 கிலோமீட்டர். காலையில் 4 மணிக்கே கிளம்பணும். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 8 மணி போல் ஆகிடுச்சு. ட்ராவல் டைம்னு பார்த்தா கண்டிப்பாக 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். நம்ம இன்றைக்கி நம்ம காரில் தான் சமயபுரம் போயிட்டுருக்கோம். நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, ரெண்டலுக்கு காரு பஸ்ஸு வேனுன்னு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் ட்ராவல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாவோட நம்பரும் அண்ணா நம்பரும் நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். ரொம்பவே பெஸ்ட்டான சர்வீஸாக இருக்கும். எங்கள் ட்ராவல்ஸுக்கு நான் தானங்க ப்ரமோட் பண்ணணும், அதுதான் லைட்டாக ஒரு ப்ரமோஷன். சரி, வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் சமயபுரம் வந்துட்டோம். காலைல 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். இங்கே பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த பார்க்கிங் பக்கத்தில் தான் நம்ம மொட்டை அடிக்கிறதுக்குண்டான இடமும் இருக்குது. இது தாங்க மொட்டை அடிக்கிற இடம். கீழே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். நம்ம யாருக்கு மொட்டை அடிக்க போகிறோமோ அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அதில் ஒரு நம்பர் இருக்கும். மேலே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கிறதுக்கு இங்கே ஃப்ரீ தாங்க, காசுலாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. நம்மளாக விருப்பப்பட்டால் ஏதாச்சும் கொடுக்கலாம். நம்ம மொட்டை அடிச்சுட்டு இன்னொரு சைடில் இறங்கி வருவோம். அப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, நம்ம மொட்டை அடிச்சிட்டோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ரைட்டில் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா குளிக்கிற இடம் இருக்கும். ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாகவே குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இடம் நீட்டாக தாங்க இருந்துச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொட்டையில் சந்தனத்தை பூசிட்டு நம்ம சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். நம்ம பொது தரிசனத்தில் தான் போனோம். இங்கே 100 ரூபா கொடுத்துமே டிக்கெட் வாங்கி நம்ம தரிசனம் பண்ணலாம். சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட டைமிங்ஸ்னு பார்த்தா காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். நாங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை தான் வந்தோம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் நினச்சதை விட இன்றைக்கி கூட்டம் ரொம்பவே கம்மி தான். 9 மணி போல் சாமியை பார்க்குறதுக்காக உள்ளே போனோம். ஒரு 1 மணி நேரம் ஆச்சு நம்ம சாமி பார்க்குறதுக்கு. தமிழ்நாட்டில் ஃபேமஸான மாரியம்மன் கோயில்னு எடுத்தால் கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். சமயபுரம் கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் வருவாங்க. நாங்களும் இன்றைக்கி பாப்பாவுக்கு வேண்டிக்கிட்டு தான் மொட்டை அடித்தோம். அதில் முக்கியமான வேண்டுதல்னா பார்த்திங்கன்னா, அம்மை போட்டுருந்துச்சுன்னா சீக்கிரம் சரியாகணும்னு அம்மனை வேண்டிக்குவாங்க. அப்புறம் குழந்தை இல்லாதவங்களாம் மாவிளக்கு பார்ப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கரும்பு தொட்டிலில் போட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அப்புறம் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் நோய் இருக்குது அப்படின்னா அந்த உடல் பாகத்தோட பொம்மையை வாங்கி உண்டியலில் போடுவாங்க. இது மாதிரியான முக்கியமான வேண்டுதல்கள்லாம் இந்த கோயிலில் பண்ணுவாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வழக்கமாக சாமிக்கு வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருப்போம். ஆனால் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற அம்மன் வந்து விரதம் இருக்கும். மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 28 நாள் சாமி நமக்காக விரதம் இருக்குமா. இந்த 28 நாளைக்கு அப்புறம் சாமிக்கு பூவாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பூச்சொரிதல்னு பேர். பங்குனி மாதம் நடக்கிற இந்த விழா தான் இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இந்த கோயில் இருக்க அம்மன் சிலை களிமண்ணால் ஆனது, அதனால் ரொம்பலாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. நல்ல நிம்மதியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போகிறோம். சமயபுரம் மாரியம்மன் கோயிலிருந்து ஸ்ரீரங்கம் 10 கிலோமீட்டர் தான். அரை மணி நேரத்தில் போயிடலாம். ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா 4 வாசல் இருக்குது, 4 திசைக்கும். நீங்கள் வண்டியை எங்கே பார்க் பண்ணுறீங்கன்னு சரியாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிட்டன் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். நீங்கள் மாறி வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் ஒரு சின்ன பாயிண்ட்டு. ஸ்ரீரங்கம் கோயிலோட தரிசன டைமிங்ஸை ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பொது தரிசனம் அப்புறம் ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா 100, 250, 300ன்னு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் சனிக்கிழமை தான் வந்தோம். சனிக்கிழமை பெருமாளை பார்க்குறதுக்கு செம்ம க்ரௌடு இருக்கும். இன்றைக்கும் கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் பொது தரிசனம் வந்து நின்றுட்டு கிளம்பிலாம் போயிட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகும்னு. ஆனால் நாங்கள் எப்படியாச்சும் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தே ஆகணுன்ட்டு இருந்தோம். ஸ்ரீரங்கம் கோயிலில் மொத்தமாக 21 கோபுரம் இருக்குது. அதில் இருக்க ராஜகோபுரத்தோட உயரம் 236 அடி. ஆசியாவிலேயே உயரமான கோபுரம்னா இதுதாங்க. இந்த கோயிலை பூலோக வைகுண்டம்னு சொல்லுவாங்க. 108 வைணவ தலங்களில் முதல் தலமும் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் தான்.
இங்கே இருக்க அரங்கநாதர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்னு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு ராவணனோட தம்பி விபீஷ்ணன் இலங்கைக்கு போயிட்டு இருந்தார். அவர் போகும்போது ராமர் ஒரு சிலையை கொடுத்து இதை எங்கேயுமே கீழே வைக்காமன்னு இலங்கைக்கு கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லியிருக்காரு. விபீஷ்ணன் காவிரி கரையோரம் வரும்போது ரொம்பவே டயர்டாகிடுச்சின்னு ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிக்கிறாரு. ஆத்தோரத்தில் ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட அந்த சிலையை கொடுத்து இந்த சிலையை கீழே மட்டும் வச்சிடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. திரும்பி பார்க்குறப்ப அந்த பையன் அந்த சிலையை கீழே வச்சிட்டாரு. அந்த சிலை தான் இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்க ரங்கநாதர் சிலை. ஆடு மேய்க்கிற பையனாக வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம பிள்ளையார் தான். விபீஷ்ணனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக தான் நம்ம ரங்கநாதரும் இலங்கையை பார்த்த மாதிரி இங்கே இருக்கார். இதுதாங்க அந்த சின்ன ஸ்டோரி. இந்த கோயிலுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்தும் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இந்த கோயிலை கண்டிப்பாக நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம். அப்போ தான் இந்த அன்னதான கூட்டத்தை பார்த்தோம். சரி, மத்தியானம் ஆயிடுச்சு, இங்கேயே அன்னதானம் சாப்பிட்டுக்கலான்ட்டு யோசித்தோம். வெளியில் பார்க்குறப்ப க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்களும் உள்ளே வந்துட்டோம். 2 மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு. வெயிட் பண்ணி ரொம்பவே டயர்டே ஆகிட்டோம். ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவே திருப்தியான ஒரு அன்னதானம் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அன்னதானம் சாப்பிட போகிறீங்கன்னா டைமிங்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டக்குன்னுலாம் நம்மளால் சாப்பிட்டு வர முடியாது. மற்றபடி சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த அன்னதான கூட்டத்துக்கு உள்ளே போகிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்க 21 கோபுரத்தையும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலான்னு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும். சரி, என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் நானும் போனேன். மேலே போனப்பவே ஒரு பயங்கரமான ஒரு வியூ. இந்த ராஜகோபுரத்தோட வியூ பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. 21 கோபுரமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 50 ரூபா டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. 20 ரூபா இல்லை 10 ரூபா வச்சுருந்தா கண்டிப்பாக எல்லாருமே இந்த வியூ பாயிண்ட்டை பார்ப்பாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் நீங்கள் சாமி பார்க்குறதுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா உள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் எதுவும் கிடையாது. கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்ம சாமி பார்க்க 3 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த கோயில் சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான கோவில். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீரங்கம் கோயிலை பார்த்துட்டு நம்ம இப்போது வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் பொன்னி நதியோட இந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே இந்த ஃபுட்டேஜை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த சன்செட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்தோம். ரொம்பலாம் டைம் எடுத்துக்கலைங்க, ஏன்னா டக்குன்னு சாமியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதாங்க நம்ம வர்ணிகாவுக்கு மொட்டடிக்க போன வ்ளாக். சமயபுரம் ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி எங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அதை இந்த வ்ளாகில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பட்ஜெட்டான ட்ரிப்பு தான். பெருசாக செலவுலாம் எதுவும் ஆகலை, பெட்ரோலை தவிர. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.